கடைகளில் போய் கேக் வாங்கவே ரொம்ப பயமாக இருக்குது. மைதா சேர்த்துருப்பாங்களோ, பழைய ப்ராடக்ட் எதுவும் சேர்த்துருப்பாங்களோ, கலர் சேர்த்துருப்பாங்களோ, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்களோ ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. வீட்டில் ஈஸியாக செலவு ரொம்ப கம்மியாக ரவா வச்சு இந்த கேக்கை நம்ம இன்றைக்கி பண்ணலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. இதில் சீக்ரெட்டே இந்த பட்டை தான். இந்த பட்டையை நீங்கள் சேர்க்காம வந்துடாதீங்க. நம்ம எடுத்துருக்க சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். மிக்சியில் வச்சு ஈஸியாக அரைச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்க்க போகிறது 2 முட்டை. நல்லா நுர பொங்கி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்த அரைச்ச சர்க்கரையை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் இதில் நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்டட் ரவா எடுத்துக்கிறேன். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இங்கே வந்து நான் ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கிறேன். வெறும் 50 ml ஆயில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 ml அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 100 ml ஆயிலும் 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் வெறும் 100 ml அளவுக்கு திக்கான பாலை ஒரு தடவை பொங்க வச்சுட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம முந்திரியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். கேக்கில் எப்போவுமே முந்திரியை வந்து இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் ஒரு பைட்லேயுமே நமக்கு அந்த முந்திரியோட டேஸ்ட் கிடைக்கும். பேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி கொலன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இல்லை ஒரு ட்ராப் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு இது நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது நம்மளுடைய மாவு வந்து நல்லா பக்குவமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஃப்ளோ இருந்துச்சுன்னா தான் இது வந்து பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். பேனில் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை வந்து மேலே அப்பில் வச்சிடலாம். இதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சலாம் வைக்கணும் அவசியமே கிடையாது. சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அருமையாக பேக் ஆகி வந்துடும். 20 நிமிஷம் கழிச்சு நல்ல ஒரு கூர்மையான கத்தியை வச்சு இது மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிசு தன்மை இல்லாமல் கேக் வந்து உடஞ்சி ஒட்டாமல் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க.